नाजरीन अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। उर्दू चैनल में आप तमाम का खैर मकदम है। रियासत तमिलनाडु के शहर वानम्बाड़ी में स्टूडेंट इस्लामिक ऑर्गेनाइजेशन ने शहर की एक मरकजी मस्जिद खादरपेट में बिरादरान वतन के लिए हमारी मस्जिद तशरीफ लाई ये प्रोग्राम मुनाफत करके एक नई तारीख रकम की। बिरादरान वतन की एक बड़ी तादाद जिसमें स्कूल और कॉलेज के तलबा भी शामिल थे, ताजुब और हैरत का इजहार करते हुए मसर्रत के साथ मस्जिद में होने वाले हर अमल को देखा। वजू, नमाज जनाजा, तदफीन और दुआ वगैरह के ताल्लुक से जानकारी हासिल करने में पूरी दिलचस्पी दिखाई। खुसूसन औरतों ने इस बात पर बेहद खुशी जाहिर की कि उन्हें मस्जिद में दाखिल होने की इजाज़त दी गई है। मौजूदा हालात में जबकि हर तरीके से इस्लाम, मसाजिद और मुसलमानों के मुताल्लिक़ गलत सलत बातें फैलाकर बिरादरान वतन के दिलों में खदशात उभार दिए गए हैं, मुंतज़िमीन ने कहा हक़ और सच्चाई की वजाहत के लिए बिरादरान वतन और हमारे दरमियान बढ़ती हुई खलीज को पाटने के लिए, समाज में भाईचारगी को फरोग़ देने के लिए ऐसे प्रोग्रामों का इनेकाद बेहद ज़रूरी हो गया है। नाज़रीन जुड़े रहिए आपके इस उर्दू चैनल से। हम फिर हाजिर होते हैं ताज़ा खबरों के साथ। இஸ்லாம் பற்றி ஓரளவு தெரியும், இருந்தாலும் அந்த மசூதி பார்க்கும்போது உள்ளே வந்து பார்க்கணுன்றது எனக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால் நேற்று எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, எல்லாருமே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து தொழுகைன்னா என்ன, எப்படி ஒரு இஸ்லாமுடைய கடமைகள் என்ன, அதனுடைய மறுவாழ்வு என்ன, எப்படி எல்லாருமே இருக்கணும், ஒரு இஸ்லாமுடைய தலைமை எப்படி இருக்கணும், அவங்க எப்படி வந்து தொழுகை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கற்றுக்கிட்டோம். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு பிரதர் சிஸ்டராக இங்கே வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கைட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் மிக்க. மசூதிக்கு வந்து எல்லோரும் பார்க்கலான்னு சொன்னாங்க. லேடிஸ் எப்பயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது அதிசயமாக இருந்துச்சு. சரி மசூதினா என்ன, முஸ்லீம்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டெம்பிள், ஒரு சர்ச் அப்படி போனால் உங்களுக்கு சிலைகள்லாம் நல்லா இருக்கும். நிறையா படங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக நிறையவே இருக்கும். அதெல்லாம் இங்கே இல்லை. தூய்மையாக இருக்குது. எது பார்த்தாலும் அந்த மாதிரி ட்ராயிங்ஸோ பெயிண்டிங்ஸோ இல்லை வந்து ஒரு உருவமோ ஸ்டாச்சுஸோ எதுவுமே இல்லை. லேடிஸ் இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப புதுமையாக இருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் முஸ்லீம்ஸ்னால் லேடிஸ் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி இதுக்குள்ளே வந்து பார்த்த பிறகு அப்படிலாம் இல்லை அப்படின்ற கருத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இவங்க வந்து உலக சமயங்களில் முஸ்லீம்ஸும் ஒரு ரெஸ்பெக்டபுள் பர்சனாக நாங்கள் இன்றைக்கி தான் வந்து கருத ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து யாரோ கூடயே இருந்தாலும் ஒரே பக்கத்துலேயே இருந்தாலும் நாங்கள் அவங்கள வந்து ஒரு விதமாக பார்த்தோம். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் நல்லா பழகுறாங்க, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே நல்லா பழகுறாங்க, ஹிந்துஸ் கூட நல்லா பழகுறாங்க. முஸ்லீம்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி பழகினதே இல்லை. அவங்க பள்ளி வாசலுங்கும் போது அவங்களோடைய லேடிஸே அவங்க அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எங்களெல்லாம் மதித்து உள்ளே விடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, உள்ளாரெலாம் கூட்டிகிட்டு போய். இப்போ நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறேன். இந்த பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் தெக்குப்பட்டுலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் ஜே ரோசரி, பிடி மேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். எனக்கு வந்து இது 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். மேல் அதிகாரிகளெல்லாம் கேட்டு தான் எங்களால் வர முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இது வந்து என்னோடய பர்சனல் எஃபர்ட்னால பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எல்லோரும் வாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனுக்கு ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷனாக எனக்கு தோணுது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லா மதமும் ஒரு சம்மதம்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுலேருந்து मस्जिद बाज़ लोग ये समझ रखे हैं कि सिर्फ इबादत की जगह है। हालांकि इबादत की जगह होने के साथ साथ ये कौम की खिदमत करने की भी जगह है। कौम की खिदमत का मतलब सिर्फ ईमान वाले नहीं, बल्कि ईमान वालों के अलावा बहैसियत इंसान जो हैं उनकी भी मदद करने के लिए मस्जिद इस्तेमाल होती है। हालांकि यहाँ पर कोई चीज़ नहीं होती है, सिर्फ नमाज़ पढ़ने की जगह होती है। बावजूद इसके लोग यहाँ जो जुड़ते हैं उनके कानों तक बात पहुँचाई जाती है कि कौन तकलीफ़ वाले हैं, कौन गरीब हैं, कौन मुश्किलात में हैं, कौन बेवा हैं, कौन यतीम हैं। वो लोग अपने तौर से कुछ ताउन करके मस्जिद के वास्ते से उन तक मदद पहुँचाई जाती है। ये बात लोग जिनका जहन ख़राब होता है, जिनकी सोच ख़राब होती है, वो लोग मस्जिद को बदनाम करने की फ़िक्र करते हैं। लेकिन अगर हमारे हिंदू भाई
और नॉन मुस्लिम भाई आकर इस मस्जिद का नज़ारा करेंगे तो उनको पता चलेगा कि यहाँ तो कोई चीज़ है ही नहीं, सिर्फ इबादत की जगह है। और उनको मालूम हो जाएगा कि जो लोग गलत बातें फैलाते हैं वो गलती में है और वो फसाद चाहते, तो उनकी शक को दूर करने के लिए भी ये इस तरह इजाज़त देकर हमारे नॉन मुस्लिम भाइयों को जो हम यहाँ बुला रहे हैं उससे बहुत फ़ायदा होगा इंशाअल्लाह। और हमारे लोगों को भी चाहिए कि मस्जिद में आकर नमाज़ पढ़ना फ़कत नहीं बल्कि एक दूसरे के ताउन के लिए भी हम तैयार होकर आए, वो इस्लामी भाई भी हों या गैर इस्लामी भाई हों, उनके लिए भी ताउन की यहाँ पर उम्मीद की जा सकती है और अपील की जा सकती है। बस ये मकसद था मस्जिद के अंदर नॉन मुस्लिम भाइयों को लेकर आने का और उनको यहाँ देखने की इजाज़त देने की। इंशाअल्लाह इसका सिलसिला आगे भी चल सकता है। अल्लाह ताला इस मेहनत को कबूल फरमाए।